கமகமன்னு பட்டர் வாசனையோட கேரட் ரைஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? லஞ்ச் குழந்தைங்க பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர், கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு துருவின கேரட், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வடித்த 1 கப் சாதம், மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி. காரத்துக்கு வந்து நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகுத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பட்டர் சேர்த்து செய்யும்போது அந்த பட்டர் வாசனையோட இந்த கேரட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் பெருசாக எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக மொறுன்னு பேட்டப்பில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.